ஒரே ஒரு சிம்பிளான கேள்வி கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஈடியை வச்சு தான் இவங்க எதிர்க்கட்சிகளை மிரட்டுறாங்க, ஆளுங்கட்சியினரை அமைதிப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஈடியோடைய கன்விக்ஷன் ரேட் இந்த ஆகஸ்ட் 2025 கோர்ட்டே சொன்னது 400 இசிஐஆரை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது போலீஸ் எப்படி எஃப்ஐஆரோ அதே போல ஈடிக்கு இசிஐஆர், அதில் 10 தான் கன்விக்ஷன் ஆகிருக்கு. இப்படி ஒரு கைது பண்ணி 4-5 வருஷம் சிறையில் வச்சுட்டு அதன் பின்பு அவர் விடுதலை ஆகிறத எங்களால் எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும்? ஈடி தன்னுடைய இன்வெஸ்டிகேஷன் மாடலை மாற்றிக்கிறணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் இப்போ நடப்பில் இருக்கக்கூடிய ஆகஸ்ட் 2025 ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. மார்ச் மாதம் 2025 பார்லிமெண்ட்ல ஒன்றிய நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் கீழே இருக்கக்கூடிய இணையமைச்சர் பதில் சொல்றாரு. 10 வருடத்துல 193 கேஸ் பொலிட்டீஷியன் அரசியல்வாதிகள் மீது போடப்பட்டிருக்கு. அதுல 2 மட்டும்தான் கன்விக்ஷன் ஆயிருக்கு. 191 பேர் இன்னும் ட்ரையல்ல தான் இருக்கிறாங்க. பல்வேறு வருடங்களாக அந்த வழக்கு நடந்துட்டு தான் இருக்கு. சரி, ட்ரையலையாவது ஒழுங்கா அவங்க நடத்துவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா 5297 கேஸ் ட்ரையல் நடக்குது 10 வருஷத்துல. இதுல வெறும் 43 மட்டும்தான் இவங்க கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுவும் அரசியல்வாதி இல்லை, அதாவது எல்லா இடங்கள்லையுமே பிஸ்னஸ்மேன்லேருந்து எல்லாத்தையும் எடுத்தா ஒரு 43 மட்டும்தான். அரசியல்வாதின்னு எடுத்திங்கன்னா ஒரு 2 மட்டும்தான். அப்போது ட்ரையலையும் நடத்த மாட்டுறாங்க, கன்விக்ஷனும் ஆக்க மாட்டுறாங்க. ஆனால் கைது பண்ணால் மட்டும் ஜாமீன் வாங்க முடியாது. அவங்க கைது பண்ணதற்கான அந்த காரணத்தை சொல்லி சிறைப்படுத்த மாட்டாங்க. நாம தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீனை வாங்க முடியும். அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ ஒரு அமைச்சர் இருக்கிறார், செந்தில் பாலாஜி வச்சுக்கிறோமே. செந்தில் பாலாஜியை கைது பண்ணி 30 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. 31வது நாள் அவருடைய பதவியை பறிக்கிறீங்க அப்படின்னா, அவர் 1 வருஷம் கழிச்சு ஜாமீனில் வர்றாருன்னா மீண்டும் அவருக்கு அந்த பதவியை கொடுக்க முடியுமா? ஏன்னா பதவி விலகுவதும் பதவி பறிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. பதவியை விலகுவது என்பது ஹேமந்த் சோரனை கைது பண்ணும் போது அவர் பதவி விலகிட்டு தான் போயிட்டு சிறைக்கு போனாரு. மணிஷ் சிசோடியா பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் போய் சிறைக்கு போனாரு. அரவிந்த் கெஜ்ரிவாலும் செந்தில் பாலாஜியும் ஒரு கட்டத்துல அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் ஜாமீன் வாங்கிட்டு வந்தாங்க. அப்ப ராஜினாமா பண்ணிட்டு தான் கைது ஆகணும், ராஜினாமா பண்ணிட்டு தான் வழக்கை சந்திக்கணும் அப்படின்றது காலங்காலமாக நடைமுறையில் இருக்கிறதா? ஜெயலலிதா அவர்களே முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தானே ஒரு தற்காலிக முதலமைச்சராக ஓபிஎஸ்க்கு போட்டாங்க. அப்போ இங்கே ஏற்கனவே ஒரு நடைமுறை இருக்கும்போது எதற்காக 30 நாள்லேயே நாங்கள் கைது பண்ணுவோம், அவங்களுடைய பதவியை பறிப்போம் நீங்கள் கொண்டு வர்றீங்க?